ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அழகு 3 எழுதும் திறனில் மரபு தமிழில் வினை மரபு தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு 5 மரபு இருக்குது. அது ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மரபு தமிழ் வினை மரபில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் 35+ கொஷின் இருந்துச்சு. வாங்க அது போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மரபு பிழைகள். வினை மரபு. சோறுவோட வினை மரபு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தின், ஆப்ஷன் பி பருகு, ஆப்ஷன் சி குடி, ஆப்ஷன் டி உன் இருக்குது. இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி உன். சோறு உன். நெக்ஸ்ட்டு பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினைமரபு எதுவென கண்டறிக. ஆப்ஷன் ஏ குடித்தான், ஆப்ஷன் பி பருகினான், ஆப்ஷன் சி விழுங்கினான், ஆப்ஷன் டி சாப்பிட்டான். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி பருகினான். பால் பருகினான் தான் சரியான ஆன்சரு. ஸோ இது புக்கில் கொஞ்சம் தான் இருக்குது. அது புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். புக்கில் 8th ஓல்டு புக்கில் இருக்குது. இது நீங்கள் பாருங்கள். பொருளுக்கேற்ற வினைமரபு. சோறு உன்னு இருக்குது, பழம் தின்னுன்னு இருக்குது, கோலம் இடு, தீ மூட்டு, நீர் குடி, பாட்டு பாடு, தயிர் கடை, படம் வரை, பால் பருகு, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வெய். பொருளுக்கேற்ற வினைமரபு இதுதான். இதை தவிர வேறு எதுவும் வர்றதுக்கு அந்தளவு சான்ஸில் புக்கில் இருக்கிறது இதுதான். ஸோ இன்னொரு வாட்டி பார்த்துடலாமா? சோறு உன், பழம் தின், கோலம் இடு, தீ மூட்டு, நீர் குடி, பாட்டு பாடு, தயிர் கடை, படம் வரை, பால் பருகு, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வை. இவ்வளோதான் இருக்குது புக்கில். சரி வாங்க நம்ம கொஷனுக்கு போயிடலாம். மரபு பிழை நீக்கி சரியான சொல்லால் எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை டேஷ். ஆப்ஷன் ஏ போட்டனர், ஆப்ஷன் பி மேய்ந்தனர், ஆப்ஷன் சி வேய்ந்தனர், ஆப்ஷன் டி முடைந்தனர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி வேய்ந்தனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட்டு சோறு. பெயருக்கேற்ற வினை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சோறு இதுக்கு ஆன்சர் பார்த்தது தான் ஆப்ஷன் பி உன் தான். சோறு உன் தான் நிறைய வாட்டி இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. 35 வாட்டியில் ஒரு 8 வாட்டி கிட்ட சோறு உன் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மரபு பிழையை நீக்குக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. ஆப்ஷன் ஏ ஓய்ந்தது, ஆப்ஷன் பி அடித்தது, ஆப்ஷன் சி வீசியது, ஆப்ஷன் டி பறந்தது. இங்கே ஆன்சர் ஆப்ஷன் சி வீசியது. நேற்று தென்றல் காற்று வீசியது தான் சரியான இது. நெக்ஸ்ட்டு சரியான வினைமரபை தேர்க. கயல் பானை டேஷ் கற்றுக்கொண்டாள். ஆப்ஷன் ஏ உருவாக்க, ஆப்ஷன் பி வணைய, ஆப்ஷன் சி படைக்க, ஆப்ஷன் டி செய்ய. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி வணைய. கயல் பானை வணைய கற்றுக்கொண்டாள். இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரோம், நீங்கள் போய் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, ஆப்ஷன் பி கொடியில் உள்ள மலரை கொண்டு வா, ஆப்ஷன் சி கொடியில் உள்ள மலரை பறித்து வா, ஆப்ஷன் டி கொடியில் உள்ள மலரை கொய்து வா. இதில் சரியானது ஆப்ஷன் டி கொடியில் உள்ள மலரை கொய்து வா. இதுதான் சரியானது. நெக்ஸ்ட்டு மரபு வலுவற்ற தொடர் எது? ஆப்ஷன் ஏ குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்தான், ஆப்ஷன் பி குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வணைந்தான், ஆப்ஷன் சி குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை உருவாக்கினான், ஆப்ஷன் டி குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை தயாரித்தான். இதோட சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வணைந்தான். நெக்ஸ்ட்டு மரபு பிழை நீக்குதல். மேலே அதே கொஷின் தான், ஆனால் வேறு கொஷின் பேப்பரில் இருந்து எடுத்தது. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. ஆப்ஷன் ஏ கொடியில் உள்ள பூவை கொண்டு வா, ஆப்ஷன் பி கொடியில் உள்ள மலரை கொண்டு வா, ஆப்ஷன் சி கொடியில் உள்ள மலரை பறித்து வா, ஆப்ஷன் டி கொடியில் உள்ள மலரை கொய்து வா. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி கொடியில் உள்ள மலரை கொய்து வா. நெக்ஸ்ட்டு சரியான இணையை கண்டறிக. இப்படியுமே கேட்கலாம் அவங்க சரியான இணைன்னு. ஆப்ஷன் ஏ தண்ணீர் பருகினான், ஆப்ஷன் பி தண்ணீர் குடித்தான், ஆப்ஷன் சி பால் அருந்தினான், ஆப்ஷன் டி பால் குடித்தான். இங்கே இதோட சரியான விடை என்னென்னா தண்ணீர் குடித்தாங்கிறது தான் சரியான விடை. மற்றதெல்லாம் தவறானது. பாலுக்கு சரியான வினை வலு எதுன்னு நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஆப்ஷன் ஏ வேய்ந்தனர், ஆப்ஷன் பி போட்டனர், ஆப்ஷன் சி மேய்ந்தனர், ஆப்ஷன் டி கட்டினர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேய்ந்தனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட்டு
மரபு பிழையற்ற சொல்லை தெரிவு செய்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ தச்சர், ஆப்ஷன் பி கொல்லர், ஆப்ஷன் சி கலைஞர், ஆப்ஷன் டி கம்மியர். ஸோ இது ஒரு செய்கிற வினை தானே, அதனால் இது வினை வலுவில் நம்ம கொடுத்துட்டோம். கப்பல் கட்டும் கலைஞர்களை வந்து எவர் அழைச்சனர்னா ஆப்ஷன் டி கம்மியர். இதை வந்து ஆப்ஷன் டி ஆன்சர் ஆப்ஷன் டி கம்மியர். இது வந்து மணிமேகலையில் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு மணிமேகலை வந்து சிலபஸ்லேருந்து எடுத்ததுனால நம்ம அது படிக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு இது சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு மரபு பிழைகள் வினை மரபு. பால் ஆப்ஷன் ஏ குடி, ஆப்ஷன் பி பருகு, ஆப்ஷன் சி தின், ஆப்ஷன் டி உன். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி பருகு, பால் பருகு. நெக்ஸ்ட்டு மரபு பிழை நீக்கி சரியானதை தேர்க. சோறு தின்றான் இருக்கு, இது சரியான வினை மரபு வந்து ஆப்ஷன் ஏ உண்டான், ஆப்ஷன் பி சாப்பிட்டான், ஆப்ஷன் சி அருந்தினான், ஆப்ஷன் டி சமைத்தான். சோறு தின்றான் தவறானது, இதுக்கு சரியான மரபு வந்து ஆப்ஷன் ஏ உண்டான், சோறு உண்டான் தான் சரியானது. நெக்ஸ்ட்டு கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினைமரபு எதுவென கண்டறிக. ஆப்ஷன் ஏ முடைந்தார், ஆப்ஷன் பி பின்னினார், ஆப்ஷன் சி செய்தார், ஆப்ஷன் டி நெய்தார். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ முடைந்தார், கூடை முடைந்தார். நெக்ஸ்ட் கொஷின் வளவன் பழம் சாப்பிட்டான், சரியான வினைமரபு தேர்க. ஆப்ஷன் ஏ உண்டான், ஆப்ஷன் பி தின்றான், ஆப்ஷன் சி பருகினான், ஆப்ஷன் டி அருந்தினான். வளவன் பழம் சாப்பிட்டான், இதோட சரியான வினைமரபு வந்து ஆப்ஷன் பி தின்றான், வளவன் பழம் தின்றான். நெக்ஸ்ட்டு பால், சரியான மரபு சொல்லை எழுதுக. ஆப்ஷன் ஏ பால் குடி, ஆப்ஷன் பி பால் உன், ஆப்ஷன் சி பால் பருக, ஆப்ஷன் டி பால் தின்னவும். இதோட சரியான வினை மரபு வந்து ஆப்ஷன் சி பால் பருகு. நெக்ஸ்ட்டு சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூடை, ஆப்ஷன் ஏ செய், ஆப்ஷன் பி முடை, ஆப்ஷன் சி கட்டு, ஆப்ஷன் டி படை. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி முடை, கூடை முடை. நெக்ஸ்ட்டு மரபு பிழையை நீக்கி சரியானதை தேர்க. கொடியிலுள்ள மலரை எடுத்து வா. ஆப்ஷன் ஏ பறித்து, ஆப்ஷன் பி கொய்து, ஆப்ஷன் சி தொடுத்து, ஆப்ஷன் டி எடுத்து. சரியான விடை ஆப்ஷன் பி கொய்து, கொடியிலுள்ள மலரை கொய்து வா. நெக்ஸ்ட்டு பெயருக்கேற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யுள் டேஷ். ஆப்ஷன் ஏ எழுதினான், ஆப்ஷன் பி செய்தான், ஆப்ஷன் சி புனைந்தான், ஆப்ஷன் டி ஏற்றினான். இதோட சரியான வினை மரபு வந்து ஆப்ஷன் டி ஏற்றினான், செய்யுள் ஏற்றினான். நெக்ஸ்ட்டு மரபு பிழையை நீக்குக. பால் குடித்தான், ஆப்ஷன் ஏ பருகினான், ஆப்ஷன் பி சாப்பிட்டான், ஆப்ஷன் சி உண்டான், ஆப்ஷன் டி சுவைத்தான். இதோட சரியானது ஆப்ஷன் ஏ பருகினான், பால் பருகினான். நான் உங்களுக்கு கேட்ட கொஷின் இங்கே வந்துருச்சு நிறையா வாட்டி, ஸோ கமெண்ட்டில் போட சொன்னேன், பட் இங்கே வந்துருச்சு. சரியான வினை மரபை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ தண்ணீர் பருகினான், ஆப்ஷன் பி தண்ணீர் அருந்தினான், ஆப்ஷன் சி தண்ணீர் பருகினான், ஆப்ஷன் டி தண்ணீர் குடித்தான். இதோட சரியான வினை மரபு வந்து ஆப்ஷன் டி தண்ணீர் குடித்தான். நெக்ஸ்ட் மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. ஏ சோறு 1 தின், பி முறுக்கு 2 குடி, சி தண்ணீர் 3 பருகு, டி பால் 4 உன். இது சரியானது வந்து ஆப்ஷன் சி 4 1 2 3 தான். சோறுனா உன், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர் சரியான சொல். ஆப்ஷன் ஏ கத்தினான், ஆப்ஷன் பி அமைத்தான், ஆப்ஷன் சி உண்டாக்கினான், ஆப்ஷன் டி எழுப்பினான். இதோட சரியான விடை ஆப்ஷன் டி எழுப்பினான், சுவர் எழுப்பினான். நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ சோறு சாப்பிட்டான், ஆப்ஷன் பி பால் குடித்தான், ஆப்ஷன் சி அம்பு விட்டான், ஆப்ஷன் டி கூடை முடைந்தான். இது சரியானது வந்து ஆப்ஷன் டி கூடை முடைந்தான் தான் சரியானது. நெக்ஸ்ட்டு அதே தான், பொருளுக்கேற்ற வினை மரபு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சோறு உன். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இந்த சோறு உன், பால் பருகினான், கூரை வைந்தனர், இந்த கொஷின் தான் அடிக்கடி வந்தது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. கூரை வந்து ஆப்ஷன் பி கூரை வைந்தனர் தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு இதுவும் பொறுத்துக்க தான் வந்திருக்கு. மேலே வந்து நீர் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து நீர் வந்திருக்கு. ஸோ ஏ சோறு 1 குடித்தான், பி பால் 2 உண்டான், சி பழம் 3 பருகினான், டி நீர் 4 தின்றான். இதுக்கு சரியானது வந்து சி 2 3 4 1. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். நெக்ஸ்ட்டு இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வைந்தனர். நெக்ஸ்ட்டு
பொருந்தா வினைமரபை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அம்பு எய்தார், ஆப்ஷன் பி ஆடை நெய்ந்தார், ஆப்ஷன் சி முறுக்கு உண்டார், ஆப்ஷன் டி தண்ணீர் குடித்தார். இங்கே வந்து பொருந்தா வினைமரபு வந்து ஆப்ஷன் சி முறுக்கு உண்டார் தான் பொருந்தா வினை. நெக்ஸ்ட்டு தவறானது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குங்க. சோறு நம்மளுக்கே தெரியும், ஆப்ஷன் டி உண்டான், சோறு உண்டான். நெக்ஸ்ட்டு அதே தான், இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர், சரியான விடை. நெக்ஸ்ட்டு வலுவற்ற தொடர் எழுதுக. ஆப்ஷன் ஏ கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள், ஆப்ஷன் பி கயல் பானை அமைக்க கற்றுக்கொண்டாள், ஆப்ஷன் சி கயல் பானை சுட கற்றுக்கொண்டாள், ஆப்ஷன் டி கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் டி கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. குடி ஆப்ஷன் ஏ தோசை டேஷ், ஆப்ஷன் பி தண்ணீர் டேஷ், ஆப்ஷன் சி கடலை மிட்டாய் டேஷ், ஆப்ஷன் டி சோறு டேஷ். இதுக்கு சரியானது வந்து ஆப்ஷன் பி தண்ணீர் குடி. நெக்ஸ்ட்டு மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக. பிழையுள்ள தொடர் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பூ பறி, ஆப்ஷன் பி சோறு உண், ஆப்ஷன் சி சுவர் எழுப்பு, ஆப்ஷன் டி பானை வனை. இதில் சரியானது வந்து ஆப்ஷன் ஏ பூ பறி. சாரி, தவறானது பிழையுள்ளது வந்து ஆப்ஷன் ஏ பூ பறி தான் தவறாக இருக்குது, மற்ற மூணுமே வந்து சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே தான் சோறு உண். சோறு உண்ணே ஒரு 35 கொஷினில் 8 வாட்டி சோறு உண்ணே வந்துருச்சு. இதோட நம்ம 35+ கொஷினும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே. அந்த புக்கில் இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே இதில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்டு உங்கள் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்டுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.